ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் இன்று முதல் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டு வருவதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். இத்தேர்தல் தொடர்பாக அளிக்கப்பட்ட பெரும்பாலான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ஒட்டி தேர்தல் அதிகாரி திரு கார்த்திகேயன், பெருநகர சென்னை காவல்துறை ஆணையர் திரு கரண் சின்ஹா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய திரு கார்த்திகேயன், இத்தேர்தலில் 60க்கும் மேற்பட்டோர் போட்டியிடுவதால் வாக்குச்சாவடிகளில் 4 வாக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என தெரிவித்தார். வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், இதுவரை தேர்தல் தொடர்பாக அளிக்கப்பட்ட 145 புகார்களில் 141 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதுவரைக்கும் தேர்தல் விதிமீறல்கள் சம்பந்தமாக ஒரு 145 புகார்கள் பெறப்பட்டு அதில் 141 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது. வந்த புகார்களை ஒரு சில புகார்கள் உண்மையாக இருந்தன, ஒரு சில புகார்கள் ஊகத்தின் அடிப்படையிலே சொன்ன புகார்களாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த பணி தொடர்ந்து நடைபெறும். தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி தற்போது 10 பறக்கும் படைகள் பணியில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஷிப்ட்டுக்கும் 10 பறக்கும் படைகள் பணியில் இருக்கிறார்கள். இதேபோல் செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு கரண் சின்ஹா, இத்தேர்தலின் போது பொதுமக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் காவல்துறை அணிவகுப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். புது எலெக்ஷன் அப்சர்வர் குஜராத் காடர்லேருந்து வராங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். ப்ராபப்ளி ஐ திங்க் இன்னைக்கு और நாளைக்கு ஒரு ஃப்ளாக் மார்ச் ஆல்சோ கண்டக்ட் பண்ணிக்கிறேன். அந்த டைம் எல்லா வல்னரபிள் ஏரியாஸ்லே போலீஸ் உள்ள எல்லா ஸ்ட்ரீட்ஸ் வி வில் கோ செக் வாட் இஸ் ஹேப்பனிங்.